தொடர் நல்லக்கண் அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறது மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையிலே யாரை நாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அமைப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராமில் செல்ஃபோனில் ரீல்ஸ் எடுக்கிற போராளிகளை தான் இன்றைக்கி சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாலன் இல்லத்தில் நடந்த டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலாக வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றோம். பைக் ரேலி இப்படின்னு பல்வேறு நீட் ஒழிப்பு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அரசு அமைஞ்ச பொழுது 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைஞ்ச உடனே நீட் பாதிப்பை கண்டறியத்துக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் தலைமையில் எங்களுடைய அப்பொழுது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியும் அமைச்சார். அந்த கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சந்தித்து, பெற்றோர்களை சந்தித்து, ஆசிரியர்களை சந்தித்து, கல்வியாளர்களை எல்லாம் சந்தித்து ஒரு பரிந்துரையை அரசிடம் கொடுத்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீட் விலக்கு வேணும்னு ஒரு சட்ட முன்வடிவை எங்களுடைய கழக தலைவர் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. உடனே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். டெல்லியில் நீட் குளறுபடிக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான தொடக்கமாகத்தான் நான் இந்த போராட்டத்தை பார்க்குறேன். ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கி இருந்திருந்தா அவரும் நிச்சயம் இதை தான் சொல்லியிருப்பார். ஐயா நல்லக்கண் அவர்கள் எந்த அளவுக்கு எளிமைக்கு சொந்தக்காரரோ அதே அளவுக்கு போராட்ட குணத்திற்கும் அவர் சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறது என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன். இங்கே தோழர் பகு அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர் வருகிறார், தோழர் வீரபாண்டியன் அவர்களும் வருகிறார். பல்வேறு இடங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள், விசாரிப்புகள். ரொம்ப பாலிஸ்டாக சொன்னார், ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குதா அப்படின்னு. என்கிட்ட வந்தோடனே ஓப்பனாகவே சொன்னார். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் குதிரை பேரம் நடத்துகிறீங்களா நாளைக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு. உண்மையாகவே குதிரை பேரம் எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், வந்ததுங்க என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இங்கே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்தோடனே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். தலைவர் எப்படி இருக்கிறாங்க, தந்தையார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். அவர் குறிப்பிட்டது போல எப்பொழுதும் போல தோழமை உணர்வோடு தான் இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அவர் சொன்னது மாதிரி தமிழ் உரிமை, தமிழ்நாட்டு உரிமை, அதற்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில் கைகோர்த்து களத்தில் நிற்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாகத்தான் இருந்திருப்பேன் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மேலே நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தனி பாசம் உண்டு.
இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். வெறும் 1% வாக்கு வித்தியாசத்தில் அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் கலைஞர் அவர்களை போய் பார்க்கும்பொழுது, கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரல அப்படின்னு எந்த விதமான வருத்தமும் அவருடைய மனசில் இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு, அதில் எனக்கு வருத்தம் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது குறிப்பிட்டு பேசினார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மீது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு, பெரியவர் சங்கரையா போன்றவங்க மீது கலைஞர் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லானாலும் சரி, அவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் வழியில் எங்களுடைய தலைவர், கழக தலைவர் அவர்களும் எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர் மீது தனி பாசம் கொண்டவர், மரியாதை கொண்டவர். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை அடிக்கடி சந்திப்பதை வழக்கமாக வச்சிருந்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். குறிப்பாக நல்லக்கண்ணு ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவருடைய வீட்டுக்கு முதல்ல போய் அவருடைய வாழ்த்துக்களை முதல்ல பெறக்கூடியவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய மிக உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதையும் வழங்கி பெருமைப்படுத்தியவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைஞ்சப்போ அவருக்கு முழு அரசு மரியாதையும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். அப்பொழுது பால் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐயா நல்லக்கண்ணுடைய உடலுக்கு அப்போ முதலமைச்சராக இருந்த எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு வணக்கம் செலுத்திய அந்த காட்சியை நிச்சயம் யாராலும் மறந்திருக்க முடியாது. நானும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பலமுறை சந்தித்திருக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் முதல்ல போய் வாழ்த்து பெற்றது ஐயா நல்லக்கண்ணு அவர்களிடம் தந்தார். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல யாரை சந்தித்தாலும் புத்தகங்கள் கொடுப்பார், புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார். நானும் அவர்கிட்ட போய் புத்தகங்கள் கொடுத்தேன், அவர் என்கிட்ட புத்தகங்கள் பரிமாறிக்கொண்டார். நிறைய அரசியல் பேசுவார், பல அறிவுரைகளையும் சொல்லியிருக்கின்றார். அதே போல் இங்கே தோழர் பகுவுடைய அம்மாட்சி கற்பனையின் முதல் ஆசிரியர் புத்தகத்தையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு புத்தகத்தை கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இளைஞரணி திமுக இளைஞரணி சார்பாக நாங்களும் ஒரு பதிப்பகத்தை நடத்தி வருகின்றோம். அதுக்கு நான் பதிப்பாளர். அந்த வகையில் ஒரு பதிப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் மிகுந்த பெருமையாக கருதுகின்றேன். தோழர் பகு இந்த புத்தகத்திற்காக நிறைய உழைச்சிருக்கிறாரு. திணைநில வாசிகளுக்கும் கழக இளைஞரனுக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே தோழர் பகு அவர்கள் குறிப்பிட்டது போல இளைஞரணியுடைய அனைத்து நிகழ்ச்சியிலையும் திணைநில வாசிகளுடைய அந்த நாடகம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அது சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, அறிவு திருவிழா, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியாக திணைநில வாசிகளுடைய கலை நிகழ்ச்சி நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். தோழர் பகு ஒரு சிறந்த எழுத்தாளர், நாடக இயக்குனர், பயிற்சியாளர், எல்ஜிபிடிக்கு மக்களுடைய உரிமைக்கான குரலாக இருப்பவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணி குழந்தைகள், பெரியவர்கள், மலைவாழ் மக்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நாடகக்கலை சம்பந்தமான பயிற்சிகளை தொடர்ந்து சிறப்பாக கொடுத்துட்டு வராரு. அவருடைய அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த இன்னைக்கு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் பல ஆயிரம் பிரதிகள் விற்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு, ஐயா நல்லக்கண்ணுடைய புகழ் ஓங்கட்டும். உதவும் கைகள் அறக்கட்டளை, தோழர் பகு உள்ளிட்ட திணைநிலவாசிகள் அமைப்பைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.